ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி கேது திருமணத்தில், அதுவும் பர்டிகுலராக பெண்களோட திருமணத்தில் எப்படி ரோல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பொதுவாக களத்திரக்காரகன், திருமணக்காரகன்னா எல்லாரும் சுக்கிரனை எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறா இல்லையா? அது இல்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் திருமணக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு திருமணக்காரகன் கேது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இந்த கேது லக்னத்திலேயோ 2லேயோ 7லேயோ 8லேயோ இருக்கிறதுனால, ராசி கட்டத்தில் இருக்கிறதுனாலேயே தடை பண்ணும், தாமதப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா நவாம்சத்தில் அது என்னவா இருக்குது, தசாம்சத்தில் என்னவா இருக்குது, சப்தாம்சத்தில் என்னவா இருக்குது, துவாதசாம்சத்தில் என்னவா இருக்குது, சட்டியாம்சத்தில் என்னவா இருக்குது, நவாம்சத்தை பிரிக்கிறது. இந்த மாதிரி டிவிஷனல் சார்ட்டில் பார்க்கணும். டிவிஷனல் சார்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ராசி கட்டம் நம்மளோட வீடுன்னு வச்சுக்கோங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்காக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பெட்ரூம் எப்படி இருக்குது, கிச்சன் எப்படி இருக்குது, பூஜை ரூம் எப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி படிப்பு எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பிரிக்கிறது தான் இந்த டிவிஷனல் சார்ட். இதில் நவாம்சம் அண்டு நவாம்சம், நவாம்சங்கிறது நவாம்சம், அதை பிரிக்கிறது D81. இதை பார்க்கணும். இதில் கேத்து நன்னா இருந்தால் சீக்கிரம் மேரேஜுக்கான காரணம் வரும். ரொம்ப சீக்கிரத்தில் 23 வயசுக்கு முன்னாடி. கேத்துவோட ரோலை பொறுத்து திருமணத்தில் பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லலாம். ஓகே, பாப இடத்துல இருந்தால், பாபர்கள் இருந்தால், அதை விட முக்கியம் 7ல் சனி இருந்தால், ஆணோ பெண்ணோ அவளுக்கு ஜாதகத்தில் 7ல் சனி இருந்தால் கேதுவோட பொசிஷனை கண்டிப்பாக பார்த்தாங்க. கேது அங்கே வீக்காக இருந்தால் அல்லது நீச்சமாக இருந்தால், மிதுனத்தில் நீச்சம்னு சொல்லுவோம், நீச்சமாக இருந்தால் ப்ளஸ் நவாம்சத்தில் எப்படி இருந்து அது வீக்காக இருந்தால் திருமண வாழ்க்கை நன்னா இருக்கும். நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.